வணக்கம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒருத்தவங்களுடைய டேஸ்ட்ட பேஸ் பண்ணி அவங்களுடைய லைக்கிங்ஸ் அதெல்லாம் வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றதெல்லாம். அந்த படத்தினுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் சில நேரத்துல பிடிக்கலாம், சில நேரத்துல பிடிக்காமலும் போகலாம். மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங். இந்த படம் வந்து 18th மே அன்னைக்கு பார்த்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 45 to 15 minutes ஆஃப் ஃபுட்டேஜ் வந்து ஐமேக்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஷூட் பண்ணியிருக்காங்க. டன் சீக்வன்சஸ் மைண்ட் ப்ளோயிங். இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து 8th ஃபில்ம். ஸோ அதனால் சரி ஓகே, ஒரு ட்ரிவியா மாதிரி ஒரு 8 பாயிண்டர்ஸ் இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். பட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஐ மேனேஜ் டு கலெக்ட். மே 22nd 1996 அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். இந்த மிஷன் இம்பாசிபிள் மூவி சீரீஸ் வந்து பேசிக் அடாப்ஷன் ஃப்ரம் அ டிவி சீரீஸ் டேட்ஸ் பேக் டு த இயர் 1966. அது வந்து ஒரு 7 சீசன்ஸ் போச்சு until 1973. And then they kind of like revived it again for another 2 seasons in 1988 to 1990. One more interesting fact, iconic theme musics of movies அப்படின்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் தீம் மியூசிக் வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவி கோயிங் ஆடியன்சஸ்க்கு வந்து அந்த தீம் மியூசிக் கண்டிப்பாக அவங்க லிஸ்ட்டில் வந்துடும். பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த தீம் மியூசிக் வந்து 1966லயே வந்து கம்போஸ் பண்ணியாச்சு அந்த டிவி சீரீஸ்க்கு. இதை கம்போஸ் பண்ணவர் வந்து லாலோ ஷிஃப்ரின். இதனுடைய ஸ்லைட்லி மாடிஃபைடு ஆர் மாடர்ன் வெர்ஷன் தான் வந்து நம்ம வந்து மூவிஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிற தீம் மியூசிக்கு. அண்ட் நான் அந்த ஒரிஜினல் தீம் மியூசிக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஃபோர்த் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைஸ் மூவிக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த 8th பார்ட்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minutes. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த 8th பார்ட் தான் வந்து லாங்கஸ்ட் டைம் டியூரேஷன் இன் திஸ் ஃப்ரான்ச்சைஸ் கூட. ஹவ் வாஸ் த மூவி? படம் வந்து இது பேசிக்கான 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு. ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து இட் ஹாஸ் லைக் really good amount of talky portions which I thoroughly enjoyed. செகண்ட் ஆக்டில் வந்து ஒரு மேஜர் செட் பீஸ், ஆக்ஷன் செட் பீஸ், சப்மரீன் சீக்வன்ஸ். அது வந்து சான்ஸே இல்லை. ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் மாதிரி அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த அண்டர் வாட்டர் ஃபீலு அப்படின்றது. தேர்ட் ஆக்ட் வந்து ஃபெல்ட் ஒரு மாதிரி நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த தேர்ட் ஆக்டில் வந்து ப்ராபப்ளி ஒரு அந்த ஏரோப்ளேன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல த்ரில்லிங்காகவும் இருந்தது. பட் அது இல்லாமல் இருந்திருந்தாலும் படம் வந்து இட் வுட் ஹவ் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். தேர்ட் ஆக்டில் வந்து அதான் 15 to 20 minutes வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சு தான். அந்த யுஎஸ் ஐஎம்எஃப் ஆட்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ஈத்தன் ஹண்ட் போட்ட பிளானை வந்து லைட்டாக கொலாப்ஸ் பண்ணி விடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேன் சீக்வன்ஸு, ஸோ அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு அவங்க போட்ட அந்த ஒரிஜினல் பிளான் படி போயிருந்தாங்க அப்படின்னாலே படம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த ஒரு ஃபேக்ட் தான். பட் என்னன்னா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரே ஒரு மேஜர் ஆக்ஷன் செட் பீஸ் தான் இருந்திருக்கும். ஸோ தட் வுட் ஹாவ் பீன் அ டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் சீன்ஸ்க்குன்ட்டு இந்த படத்தை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் செம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சைமன் பெக் சீன்ஸ்லாம் வந்து நல்ல ஹியூமர். அது ஒரு மாதிரி ஒரு டென்ஸாக போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ சட்டிலாக ஒரு ஹியூமர் இதை வச்சுட்டு டோன் டவுன் பண்ணுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் வந்து என்னென்னா சில ஸ்டோரிஸ், சில சைட் ஸ்டோரிஸ் ஆர் மெயின் ஸ்டோரிஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங்கு. வில்லியம் டான்லே அப்படின்ற கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு டாப் நாட் சீக்வன்ஸ் அப்படின்றது அந்த வால்ட் ஹைஸ்ட். ப்ராப்ளி நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம இதில் தமிழ் சினிமாவில் அரவிந்த் சாமி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாப்புல. வால்ட்டை டிசைன் பண்ண இன்ஜினியர் தான் வந்து இந்த வில்லியம் டான்லோ.
ஸோ இவர் நம்ம ஈத்தன் ஹண்ட் வந்து அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெய்ஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால இவரை வந்து சிஐஏ அன்றைக்கே ஸ்க்ராப் பண்ணி நீ போப்பா தம்பி அப்படின்ட்டு அலாஸ்கா சைடில் ஒரு ரிமோட் சப்ஸ்டேஷனில் மானிட்டர் பண்ணு நீ அப்படின்ட்டு விட்டாங்க. பட் என்னன்னா அந்த கேரக்டர் வந்து ஹில்ஸே லைக் ப்ராப்ளி அந்த ஹைஸ்ட்னால தான் வந்து ஐ ஃபவுண்ட் த லவ் ஆஃப் மை லைஃப் அண்ட் இஃப் நாட் ஹி வுட் ஹவ் பீன் என்ன ஒரு மாதிரி ஒரு மோனோட்டனஸ் லைஃப்ல இருந்திருப்பாப்ல. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல விட்டுட்டு போன நைஃபை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாப்ல. அது ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேட்டர் மூமெண்ட், ப்ராப்பரான தேட்டர் மூமெண்ட். ஹெய்லி அந்த டைலாக் சொல்லுவாங்க என்னன்னா லைக் அந்த குட் தீஃப்க்கும் கிரேட் தீஃப்க்கும் வந்து எலிவேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பேசுவாங்க. என்ன குவாலிட்டிஸ் வந்து கிரேட் தீஃபாக மாற்ற முடியும் குட் தீஃபை அப்படின்றது. அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அகெயின் தேல் யூஸ் இட் ஆன் தட் தேர்ட் ஆக்ட். அது வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து நம்ம டாம் க்ரூஸினுடைய ஐகானிக் ரன்னிங், அதுக்காக வந்து லூத்தர் கேரக்டரை அந்த பாம் டெஃப்யூஸ் பண்ணி ஹீல் ட்ரை டு சேவ் த சிட்டி பட் ஹீ வுட் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சீனு. ஸோ கரெக்டாக லைக் அந்த பாம் பிளாஸ்ட் அண்ட் டாம் க்ரூஸ் அந்த ஐகானிக் ரன்னிங் ஷாட் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கேப்ரியல். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு எண்டிங் கொடுத்துட்டாங்க. ஃபைனலி கேப்ரியல் இஸ் டெட் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய டைரக்டர் கிறிஸ்டோஃபர். ஸோ இவர் கிறிஸ்டோஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் வந்து டாம் க்ரூஸ் கூட கண்டினியூஸாக கொலாபரேஷன்ஸ் இன் 9 ஃபில்ம்ஸ் ஆஸ் அ ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். அண்ட் இதில் வந்து அந்த 9 ஃபில்ம்ஸில் வந்து 5 films he has directed. அந்த 5 filmsல வந்து interestingly 4 films were Mission Impossible series. The movie could watch in IMAX, which felt a bit dragged on the third act அப்படின்லாம். But if you are a fan of this franchise, you really should watch it. இது வந்து என்னன்னா இப்போ probably like if you have not seen the previous parts, would this work out for you அப்படின்னு கேட்டிங்கன்னா this certainly will, because என்டிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டே வந்து டாம் க்ரூஸ் தான் வந்து இது பண்ணாரு அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. என்னெல்லாம் வந்து இந்த ஐஎம்எஃப்காக பண்ணாரு அண்ட் ஹவு டிட் ஹீ ஃபினிஷ் தோஸ் மிஷன்ஸ் பை கோயிங் அகெயின்ஸ்ட் சர்டைன் வேஸ். ஸோ அதெல்லாம் தான் வந்து இவரை வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்றது. அண்ட் ஹவு தே ஆர் பீட்டிங் என்டிட்டி. த மூவி டோட்லி ஒர்க்ட் அவுட் எக்ஸப்ட் ஃபார் த டிராகிங் பார்ட். Apart from that, thank you note for Mr. Tom Cruise, aka Ethan Hunt. Thank you for the incredible franchise that has withstood the test of time and managed to keep fans engaged until the final reckoning. And I do believe this could be that final movie we see Tom Cruise as Ethan Hunt. But only time will tell, and this guy seems to be upping his game in terms of the stunts. Thank you.